தேவனுடைய பரிசுநாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவன் எனக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட்டு ஜெபத்தின் வல்லமை என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். கூட்டு ஜெபத்தின் வல்லமை என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். தியானத்துக்கு முன்பாக நம்ம யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெப சிந்தை என்னில் தாரும், நீரே என் அடைக்கலமே. ஜெப சிந்தை என்னில் தாரும், நீரே என் அடைக்கலமே. உண்மை மனதோடு ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. உண்மை மனதோடு ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. ஜெப சிந்தை என்னில் தாரும், நீரே என் அடைக்கலமே. அன்பின் ஆண்டவரே, கூட்டு ஜெபத்தின் வல்லமை என்ன என்பதை நாங்கள் இந்த நாளில் படிக்க இருக்கிறோம். கூட்டு ஜெபத்தின் வல்லமையை நாங்கள் கற்றுக்கொண்டு நல்ல தீர்மானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கூட்டு ஜெபத்தின் வல்லமை என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் மத்தேயு 18வது அதிகாரம் 19-20 வசனம். மத்தேயு 18வது அதிகாரம் 19-20 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, 2 பேர் 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நானும் இருப்பேன், நான் வாசமாய் இருப்பேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார். 2016வது வருஷம் மே மாசம், 2016 மே மாசம் பல மாத களப்பணிக்கு பிறகு, ஊழியத்திற்கு பிறகு ருவாண்டா அப்படிங்கிற அந்த நாட்டில் அந்த தேதியில் 1,00,000க்கும் அதிகமானோர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எங்க அப்படின்னா நம்முடைய திருச்சபையில் 7ஆம் நாள் அட்வந்து திருச்சபையில் 1,00,000க்கும் அதிகமானவங்க தேவனுக்காக தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இந்த களப்பணி அவ்வளவு எளிதானதாக இல்லை. திருச்சபை விசுவாசிகள், ருவாண்டா நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளும் பிரசுரங்களை விநியோகம் செய்தாங்க. சரிங்களா? ஒவ்வொரு இடமா போய் நோட்டீஸ் கொடுக்க போவாங்க. நோட்டீஸ் கொடுத்தாங்க. தன்னுடைய அண்டை வீட்டார்கிட்ட போய் அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. வேத பாடம் கொடுப்பாங்க. நம்ம ஜிசியில இருந்து இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. நம்ம தலைமையகத்திலேருந்து இந்த கூட்டங்களை ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. ருவாண்டா நாட்டில் 2227 இடங்கள்ல சுவிசேஷ கூட்டத்தை நம்முடைய தலைமையகத்திலேருந்து நடத்துனாங்க. எத்தனை இடத்துல? 2227 இடத்துல சுவிசேஷ கூட்டம் நம்முடைய தலைமையகத்தில் இருந்து நடத்துனாங்க. அதுக்கு களப்பணி யார் செஞ்சா? திருச்சபை விசுவாசிகள் அந்த களப்பணியை செய்தாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நம்முடைய தலைமையகத்திலிருந்து ஒரு இலக்கு ஒன்று வச்சிருந்தாங்க. ஜிசியில இருந்து ஒரு இலக்கு ஒன்று வச்சிருந்தாங்க. 2227 இடத்துல நடக்கிற இந்த சுவிசேஷ கூட்டத்தின் விளைவாக
60,000 ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்கு. எத்தனை? 60,000 ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு இலக்கு வச்சிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு விசுவாசியும் கூட்டத்துக்கு வரும்போது ஒரு புதிய ஒரு நபரை அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த கூட்டத்துக்காக ஜெபம் செய்ய வேண்டும். 60,000 ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2227 இடங்கள்ல ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய இலக்கை மாத்தினாங்க. மாத்தி 60,000 அப்படின்னு ஜெபம் பண்றதுக்கு பதிலா அவங்க எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணாங்க? எங்களுக்கு இந்த கூட்டத்தின் விளைவாக 1,00,000 பேர் எங்களுக்கு ஞானஸ்நானமாக கொடுக்க வேணும், 1,00,000 ஆத்துமாக்கள் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஜெபம் அவங்களோடு நிக்கல, இந்த ஜெப விண்ணப்பம் பரவ ஆரம்பிச்சிச்சு. பரவி 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 2227 இடங்களுக்கும் போச்சு. ருவாண்டா நாடு முழுவதும் இப்ப எத்தனை ஆத்மா வேணும் தெரியுமா ஜெபம் பண்ணாங்க? 60,000 இல்ல, எத்தனை? 1,00,000 ஆத்மாக்கள் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கூட்டமும் நடந்துச்சு. மே மாசம் 2016வது வருஷம் அந்த நாள் வந்துச்சு. அவங்க எத்தனை ஞானஸ்நானம் கொடுத்தாங்க தெரியுமா? 1,10,010 ஞானஸ்நானம் அவங்க கொடுத்தாங்க. நம்முடைய தலைமை போதகர் ஜிசி பிரசிடென்ட் அவர் அறிக்கையில் சொல்லும் போது சொல்லுவார், 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையிலேயே மிக அதிகமாக கொடுத்த ஞானஸ்நானம் இது அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கையில் சொல்லுவார். இது எப்படி நடந்துச்சு? இந்த 1,10,000 பேர் எப்படி கிடைச்சாங்க அப்படின்னு சோதித்து பார்க்கும்போது அவர்களுடைய கூட்டு ஜெபம், அவர்களுடைய கூட்டு ஜெபம். சரிங்களா? ஒரு கூட்டு ஜெபத்தினால் என்ன செய்திட முடியும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அதனுடைய பதில் என்ன தெரியுமா? இதுதான். நாங்க எல்லாரும் கூடி ஜெபிக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அதனுடைய பதில் என்ன கிடைக்கும்? 60,000 இல்ல, 1,00,000 ஜெபம் பண்ணா 1,00,000 இல்ல, 1,00,000க்கும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. சரி, கூட்டு ஜெபம், கார்ப்பரேட் பிரேயர். கார்ப்பரேட் பிரேயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டு ஜெபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? Corporate prayer is the term used to describe praying together with other people in small groups or large gathering of people. ஒரு சிறிய குழுவாகவோ அல்லது பெரிய குழுவாகவோ இணைந்து ஒன்றிணைந்து ஜெபிக்கிறது தான் என்னது? கூட்டு ஜெபம் அல்லது கார்ப்பரேட் பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டு ஜெபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவன் கொடுத்துள்ள மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லது ரகசியம் இந்த கூட்டு ஜெபம். கூட்டு ஜெபம்னா என்ன? எதுக்கு? தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவன் கொடுத்துள்ள மிகப்பெரிய பொக்கிஷம் தான் இந்த கூட்டு ஜெபம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பயன்படுத்தக்கூடிய மற்றும் பயன்படுத்த வேண்டிய ஜெபத்தின் ஒரு வடிவம் இந்த கூட்டு ஜெபம். துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலருக்கு உண்மையான ஒன்றுபட்ட பிரார்த்தனையில் அல்லது கூட்டு ஜெபத்தில் பங்கெடுக்க ஆர்வம் இருப்பது இல்லை. சர்ச்சில் இருந்து உபவாச கூட்டம் வச்சாலும் சரி, அல்லது எழுப்புதல் கூட்டம் வச்சாலும் சரி, அல்லது முழு இரவு ஜெபம் கூட்டம் வச்சாலும் சரி, ஆர்வம் வருவது இல்லை, ஆர்வம் வருவது இல்லை. ஒன்றுபட்ட ஜெபத்தின் மூலம் தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை நாமே அனுபவிக்காததால் கூட்டு ஜெபத்தில் கலந்து கொள்வதும் இல்லை. ஆண்டவர் என்ன செய்திருவாரு அப்படின்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாததுனால நம்ம கூட்டு ஜெபத்தில் என்ன பண்றது இல்லை, கலந்துக்கிறதும் இல்லை. சரி, கூட்டு ஜெபம்னா என்ன? இப்ப இவ்வளவு நேரம் அதான படிச்சுட்டு இருக்கிறோம். கூட்டு ஜெபம்னா என்ன? கூட்டு ஜெபம் என்பது ஒரு பொதுவான குறிக்கோளுக்காக அல்லது நோக்கத்துக்காக மற்ற விசுவாசிகளுடன் இணக்கமாக ஜெபிப்பதே கூட்டு
ஜெபம், கூட்டு ஜெபம். மத்தேயு 18வது அதிகாரம் 19-20 வசனத்தை நம்ம எடுத்துக்கிறோம். மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். சரி, இந்த வசனத்தின் அடிப்படையில் கூட்டு ஜெபம் என்றால் என்ன? இந்த வசனத்தின் அடிப்படையில் வருவோமே. கூட்டு ஜெபம்னா என்ன? 2 பேர் அல்லது அதற்கு மேற்பட்டோர் சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிறது தான் என்னது? கூட்டு ஜெபம். சரி, இரண்டாவது, இந்த வசனத்தின் அடிப்படையில் கூட்டு ஜெபம் என்றால் என்ன? ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது தான் என்னது? கூட்டு ஜெபம். இன்னைக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? சர்ச்சில் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் இருதயம் தூரமாக இருக்கும். வீட்டில் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க, இருதயம் தூரமாக இருக்கும். ஆண்டவர் அதை கேட்கல. எதை கேட்குறாரு? ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இந்த வசனத்தின் அடிப்படையில் கூட்டு ஜெபம் என்றால் என்ன? தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் என்ன பண்ணணும்? ஜெபிப்பது கூட்டு ஜெபம். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம கேட்கிறதையும் தருகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, கூட்டு ஜெபம் பல்வேறு வழிகளில் நிகழலாம். சரிங்களா? பல்வேறு வழிகளில் நிகழலாம். என்னென்ன வழிலாம் இருக்கு கூட்டு ஜெபத்துக்கு? கான்ஃபரன்ஸ் கால் அப்படின்னு சொல்றோம், அப்படிதானே? தொலைபேசியிலேயே கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக கூட்டு ஜெபங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நமது வீட்டு பக்கத்திலேயே சிறு குழுவை கூட்டி அங்கே கூட்டு ஜெபம் நடக்கிற அனுபவமும் இருக்குது. ஜூம் அப்படின்னு சொல்கிறோம், ஆன்லைன் அப்படின்னு சொல்கிறோம். அது போக தேவாலயங்களில் திருச்சபையில் உபவாச கூட்டம், எழுப்புதல் கூட்டம், முழுரூப ஜெபம் அப்படின்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனைகள், கூட்டு ஜெபங்கள் இருப்பதை பார்க்கிறோம். இந்த கூட்டு ஜெபம் ஃபார்மலாக இருக்கலாம், இல்லைனா இன்ஃபார்மலாக இருக்கலாம். அதாவது திருச்சபைக்கு வந்து ஜெபிப்பதா இருக்கலாம், நேருக்கு நேராக இருந்து ஜெபிக்கிறதா இருக்கலாம், இல்லைனா தொலைபேசியிலேயே ஜெபிக்கிறதா கூட இருக்கலாம். ஆனால் கூட்டு ஜெபம் அவசியம், கூட்டு ஜெபம் அவசியம் என்பதை பார்க்கிறோம். சரி, கூட்டு ஜெபம் என்ன செய்துவிடும்? நாம் கூட்டாக இணைந்து ஜெபிப்பதினால் நாம் என்ன சாதித்து விட முடியும்? கூட்டு ஜெபத்தினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? கூட்டு ஜெபத்தினால் கிடைக்கிற வல்லமை என்ன? அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 3 பாடம் மட்டும் நம்ம படிக்க போகிறோம், வேகமாக படிக்க போகிறோம். ஒரு 3 பாடங்கள் படிக்க போகிறோம். கூட்டு ஜெபத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத படித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவது, கூட்டு ஜெபத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? முதலாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கூட்டு ஜெபம் வெற்றியை தரும். கூட்டு ஜெபம் வெற்றியை தரும். உங்களுடைய வேதாகமத்தை 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக்கோங்க. இங்கே யோசாபாத் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து நம்ம படிக்க முடியும். யோசாபாத் அப்படிங்கிற ஒரு ராஜா, இவர் ஒரு நல்ல அரசன். இவருடைய தலைமையின் கீழே யூதா மக்கள் தேவனிடம் திரும்பினாங்க. அப்படி இவர் ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது திரளான மோவாபியர்களும் அம்மோனியர்களும் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வராங்க. யோசபாத் இதை பார்த்துட்டு அவர் பயந்துட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, இவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா தேவனை தேட வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு தேவனை அவர் மட்டும் தேடுறதில்லை, தன்னுடைய தேசத்து மக்கள் அனைவரையும் கூட்டி என்ன செய்யறாரு அப்படின்னா, ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் அவர் சொல்றார். ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் அவர் சொல்றார். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராஜா மட்டும் ஜெபம் பண்ணல, எல்லாரும் அவங்க வீட்டில் குடும்பமாக எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஜெபம் செய்தார்கள். இதை எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12-13 வசனங்கள். 12-13 வசனங்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. யோசாபாத் சொல்றாரு, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. எங்கள் கண்கள் அப்படின்னு சொல்றாருல, யாரெல்லாம் இங்க எங்கள் அப்படிங்கிற இடத்துல யாரெல்லாம் சொல்றாரு? அடுத்த வசனத்துல, யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பொஞ்சாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ராஜா மட்டும் இல்ல, யாரெல்லாம்? அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் இப்ப யாரை நோக்கி இருக்குது? யாரை நோக்கி இருக்குது? சொல்றாரு, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. சங்கீதம் 123:2 வாசிக்கிறோம் இல்லையா? இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கும், அப்போ வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கும் போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும். எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவங்க எல்லாருடைய கண்களும் தேவனை நோக்கி கொண்டு இருந்தது. அப்ப ஆண்டவர் ஆவியானவரை அனுப்புறாரு. ஆவியானவர் அங்க இருந்த ஒருவர் மீது பலமாய் இறங்குறாரு. அவர் எந்திரிச்சு இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. 15-17 வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசாபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. யாருடையது? தேவனுடையது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஏன் கலங்குறீங்க? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது அப்படின்னு சொல்றாரு. 17வது வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். தொடர்ந்து 19-20 வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, கோத்திரத்தின் புத்திரரிலும் கோராக்கியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று என்ன சொன்னாருங்க கவனிங்களேன். யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். 21-22 வசனத்துக்கு வாங்க. 21-22 வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அடுத்த வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியிருந்தனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த சம்பவத்தை நீங்க அப்படியே தொடர்ந்து வேதத்துல வாசிச்சுட்டே வாங்க. யோசபாத் ராஜா எதுக்காக பயந்தாரோ அது அங்க நடக்கவே இல்லை. என்ன தெரியுமா? யுத்தத்துக்கு தானே அவர் பயந்தாரு, சண்டை போடுறதுக்கு தானே பயந்தாரு. ஆனா அவர் அங்க சண்டை போடவே இல்லை, ஆனா ஜெயிச்சாரு. சண்டை போடாமையே அவர் ஜெயிச்சாரு. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? சண்டை போடாமையே எப்படி ஜெயிக்க முடிஞ்சுச்சு? காரணம் என்ன? கூட்டு ஜெபம். சரிங்களா? நீங்க அதை 23-24 வசனங்கள்ல வாசிக்கலாம். அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு, ஆண்டவர் என்ன காரியத்தை அங்க பண்ணினார் அப்படிங்கிறத நீங்க 23-24 வசனத்துல வாசிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. சாத்தான் என்னைக்காவது நம்ம முன்னாடி கூனி குறுகி வெட்கப்பட்டு ஓடி இருக்கிறானா? யோசித்து பாருங்க.
என்னைக்காவது அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்குதா? ஒவ்வொரு தடவையும் சொல்லி வச்ச மாதிரி நான் தானே விழுந்துகிட்டே இருக்கிறேன், நம்ம தானே விழுந்துட்டு இருக்கிறோம். என்னைக்காவது சாத்தான் நம்ம முன்னாடி வந்து நின்று வெட்கப்பட்டு கூனி குறுகி பலவீனப்பட்டு ஓடி இருக்கிறானா? என்னைக்காவது அது நடந்திருக்குதா? என்னைக்காவது சண்டையே போடாம நம்ம ஜெயிச்சிருக்கிறோமா? என்னைக்காவது சண்டையே போடாம நம்ம ஜெயிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இளஞ்சுட்டம்மையார் எழுதுறாங்க, சாத்தானின் கொடூரமான சக்தியை நான் பார்த்தேன் அப்படின்னு எழுதுறாங்க. சாத்தானின் கொடூரமான சக்தியை நான் பார்த்தேன். அவன் சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, ஊழியம் செய்ய விடாம சோர்ந்து போக பண்றான். என்ன பண்றான் அப்படின்னா, இளஞ்சுட்டம்மையாருக்கு ஒரு பையன் இருந்தான், எடிசன் அப்படின்ட்டு. அவனுக்கு சுகவீனத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தான். எப்பவும் அந்த சின்ன பையன் சுகவீனமாக இருக்கிறத இவங்க பார்க்கும்போது உடனே சோர்வடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து வேலையை செய்ய முடியாது. அந்த நேரத்தில் இளஞ்சுட்டம்மையார் எழுதுறாங்க, ஆனால் எங்களின் ஒன்றுபட்ட பிரார்த்தனை, எங்களின் கூட்டு ஜெபம் அவனை பின்வாங்கி அவனது சக்திகளை பலவீனப்படுத்தியது அப்படின்னு எழுதுறாங்க. என்ன, எது சாத்தானுடைய சக்தியை பலவீனப்படுத்துச்சு? அவர்களுடைய கூட்டு ஜெபம் அப்படின்னு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சாத்தானை ஓட விடணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு போர் ஆயுதம் என்ன தெரியுமாங்க? இந்த கூட்டு ஜெபம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையில சோதனைனா தாங்கலாம், சோதனையே வாழ்க்கையா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஜெயிக்கணுமா வாழ்க்கையில? உங்களுடைய போராயுதம் எது தெரியுமா? கூட்டு ஜெபம். என்னுடைய வாழ்க்கையில கடனே இல்லாம நான் வாழணும்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் வாழ போற வாழ்க்கை கடன் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய போர் ஆயுதம் கூட்டு ஜெபம். திருமணமாகி உனக்கு நல்ல காரியம் ஏதாவது இருக்குதா, ஏதாவது விசேஷம் இருக்குதான்னு கேட்டு அவங்களே சலிச்சு போயிட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு யாராவது சொல்றீங்க அப்படின்னா, உங்களுடைய போர் ஆயுதம் கூட்டு ஜெபம். நான் தொட்டதெல்லாம் விளங்காம போகுது, நான் தொட்டதெல்லாம் பொன்னாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய போர் ஆயுதம் கூட்டு ஜெபம். என்னுடைய வாழ்க்கையில இந்த வியாதி வந்துச்சு. என்னுடைய குடும்பம் நரகமா இருக்குது. சந்தோஷம் போச்சு, சமாதானம் போச்சு, எல்லாம் போச்சு. எனக்கு இந்த வியாதி நீங்கணும், நான் பலன் அடையணும், சாத்தானை பலவீனமாக்கி அவனை துரத்தி விடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்முடைய போர் ஆயுதம் என்ன தெரியுமா? கூட்டு ஜெபம். ஊழியம்னு நினைக்கும் போதெல்லாம் நான் சோர்ந்து போயிடுறேன், என்னால ஊழியத்தை செய்ய முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்முடைய போர் ஆயுதம் கூட்டு ஜெபம். நான் வேத பாடம் கொடுத்துட்டு இருக்கிறேன், நிறைய பேரை சந்திக்கிறேன், அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்கெல்லாம் என் கூட என் பக்கத்துல வந்து உட்காரணும் சர்ச்சில் அப்படின்னா, நம்முடைய போர் ஆயுதம் கூட்டு ஜெபம். என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்கவே முடியலை, சொல்லி வச்ச மாதிரி நான் விழுந்துக்கிட்டே இருக்கிறேன், நான் சறுக்கிக்கிட்டே இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே இல்லை கீழே தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அதுலேருந்து வெளியில் வரணுமா, நம்ம பலன் அடையணுமா, நம்முடைய போர் ஆயுதம் கூட்டு ஜெபம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா, அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வரணுமா, நம்முடைய போர் ஆயுதம் கூட்டு ஜெபம். இளஞ்சுட்டம்மையார் எழுதுவாங்க, தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது இப்படி நடப்பதாக தேவன் வாக்குரைக்கிறார். தனி ஜெபத்தின் பதிலாக கிடைக்கும் வல்லமையை விட கூட்டு ஜெபத்தின் பதிலாக கிடைக்கும் வல்லமை மிகவும் பெரியது அப்படின்னு எழுதுறாங்க. தனி ஜெபத்தின் வழியாக கிடைக்கும் வல்லமையை விட கூட்டு ஜெபத்தின் வழியாக கிடைக்கும் வல்லமை மிகவும் பெரியது. ஏன் அது மிகவும் பெரியது தெரியுமா? ஏன் அது மிகவும் பெரியது அப்படின்னா, தொடர்ந்து எழுதுறாங்க, ஜெபிப்பவர்கள் மத்தியில் காணப்படும் ஒற்றுமையையும் தேவன் மேலும் ஒருவருக்கொருவர் மேலும் அவர்கள் வைத்திருக்கும் அன்பையும் பொறுத்து அந்த வல்லமை கொடுக்கப்படும். ஏன் அந்த வல்லமை பெருசு அப்படின்னா, நான் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு, நான் மற்றவர்கள் மேல வைத்திருக்கிற அன்பு, இதை வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த வல்லமையை நமக்கு தருகிறார். தனி ஜெபத்தின்
மூலம் கிடைக்கும் வல்லமையை விட கூட்டு ஜெபத்தின் மூலம் கிடைக்கும் வல்லமை பெரியது அப்படின்னு பார்க்கிறோம். இளஞ்சூட்டம்மையாரும் அவருடைய கணவரும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று அட்டன் பண்ணாங்க. டாப் ஷாம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று அட்டன் பண்ணாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிட்டு கோர்ஹாம் அப்படிங்கிற அவங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்தாங்க. அந்த கோர்ஹாம் அப்படிங்கிற இடத்துல தான் அவர்களுடைய பெற்றோர் சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த கோர்ஹாமுக்கு திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து கொஞ்ச நாள்லயே அவங்க சுகவீனம் ஆயிட்டாங்க, படுக்கை ஆயிட்டாங்க. இவங்க படுத்ததை பார்த்துட்டு அவங்களுடைய அவர்களுடைய பெற்றோர், கணவர், சகோதரிகள், இன்னும் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கூடி உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சரியாகல. இந்த சுகவீனம் 3 வாரத்துக்கு தொடர்ந்துச்சான். 3 வாரம் இந்த சுகவீனம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் எலன் ஒயிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணதெல்லாம் போதும், என்னால் முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் மரித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்படி ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாக இறங்கிறாரு அவருடைய சகோதரர் ஒருவர் மீது. உடனே அந்த சகோதரர் தன்னுடைய முழங்காலிருந்து எந்திரிச்சு நேர எலன் அவர்கள் படுத்திருந்த படுக்கை அறைக்கு வராங்க. வந்து எலன் அவர்களுடைய தலையில கையை வச்சு, ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு சுகத்தை தருகிறார் அப்படின்னு சொல்லி அவர் கீழே விழுந்துட்டார். அன்னைக்கு அவங்களுடைய உடம்புல இருந்த, சரீரத்தில் இருந்த பலவீனமெல்லாம் போயிருச்சு, வேதனையெல்லாம் போயிருச்சு. அவங்களுக்கு சந்தோஷமோ சமாதானமோ அவங்க பெற்றாங்க. அவங்களுடைய இருதயத்தின் மொழி தேவன் எனக்கு நன்மை செய்தார், தேவன் எனக்கு உதவினார் அப்படின்னு இருந்துச்சான். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் யாரும் ஜெபம் பண்ணுறதுக்கு வர முடியலை. ஏன்னா வெளியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் புயல், மழை, இயற்கை சாதகமாக இல்லை. யாரும் அடுத்த நாள் ஜெபம் பண்ண வரல. ஆனால் இவங்க சரியானதுனால இவங்க அவங்களுடைய வீட்டினுடைய ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சு அவங்க அழகா உட்காந்துருந்தாங்க. பக்கத்து வீட்டில் எல்லாம் இருப்பாங்கல்ல, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய வீட்டை பார்த்துட்டு, ஜன்னலெல்லாம் திறந்துருக்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை எலன் மரித்திருப்பாரோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை எலன் ஒயிட் மரித்திருப்பார் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க சுகம் அடைஞ்சிட்டாங்க. சுகம் அடைந்த பிறகு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மறுபடியும் 38 மைல் பிரயாணம் பண்ணி ஊழியத்துக்கு மறுபடியும் கான்ஃபரன்ஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 38 மைல் மறுபடியும் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. இந்த இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறுது. இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எலனுடைய அப்பாட்ட கேட்டாங்களாம், எப்போ அடக்க ஆராதனை வைக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அவங்க அப்பா சொன்னாங்களாம், யாருக்கு அடக்க ஆராதனை அப்படின்ட்டு. அவங்க கேட்டாங்களாம், உங்கள் பொண்ணுக்கு தான், அவங்க மரித்திருக்கணுமே அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னாரா, என்னுடைய மகள் சுகவீனமாக இருந்தாங்க, ஆனால் இப்போ சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறாங்க, இப்போ ஊழியத்துக்காக போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கு எப்படி அந்த சுகம் கிடைச்சிச்சு தெரியுமா? எப்படி அவங்களுக்கு அந்த சுகம் கிடைச்சிச்சு, எப்படி அவங்களுடைய அந்த பலவீனம் மாறிச்சு அப்படின்னா, அவர்களுடைய பெற்றோர், கணவர், சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த கூட்டு ஜெபத்தினுடைய வல்லமை அவங்க வெற்றி கிடைச்சிச்சு. அந்த பலவீனம் மாறி போச்சு. சங்கீதம் 133:1 வாசிக்கிறோம் இல்லையா, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா. எவ்வளவு உண்மை தெரியுமா அது? நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளாக ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் அப்படின்னு யோசித்து பாருங்களேன். அது உண்மையிலேயே அது இன்பமானது, அது நன்மையானது அப்படின்னு பார்க்கிறோம். முதலாவது பாடம், கூட்டு ஜெபத்தினுடைய வல்லமை என்ன, கூட்டு ஜெபத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன. முதல் பாடம் என்ன படிச்சிருக்கிறோம்? கூட்டு ஜெபம் வெற்றியை தரும். இரண்டாவது பாடம், கூட்டு ஜெபம்
திருச்சபையில் எழுப்புதலை தரும். திருச்சபையில் எழுப்புதலை தரும். சரிங்களா? ஆதி அப்போஸ்தல திருச்சபையை எடுத்துக்கோங்க. ஆதி அப்போஸ்தல திருச்சபையை எடுத்துக்கோங்க. ஆதி அப்போஸ்தல திருச்சபையில அடுத்தடுத்து வேகமாக நடந்த ஒரு சில காரியங்களை இன்னைக்கு இப்ப உங்களுக்கு நான் வேகமா சொல்ல போறேன். அடுத்தடுத்து வேகமாக நடந்த காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். ஆதி அப்போஸ்தல திருச்சபையில விசேஷமான விதத்துல ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இதயங்கள் தொடப்பட்டன. வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் நற்செய்தி சென்றாத இடங்களிலும் அது சென்று அடைந்தன. ஆயிரக்கணக்கானோர் மன மாறுதலை கண்டார்கள். 3000 பேர் சபையில் சேர்ந்தார்கள். இன்னொரு சமயத்தில் 5000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இயேசுவின் ஊழிய காலத்தில் அவரை எதிர்த்த மத தலைவர்கள் பலர் இப்போது விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். சபையின் இந்த விசேஷ வளர்ச்சி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அப்போஸ்தலர் 9 வாசிக்கலாம். வெவ்வேறு கலாச்சாரத்தில் இருந்தவர்கள், வெவ்வேறு இடங்களில் இருந்தவர்களுக்கும் நற்செய்தி பரவியது. ரோம நகரத்தினுடைய 100க்கு அதிபதியும் எத்தியோப்பிய நிதி அமைச்சரும் கூட ஞானஸ்நானம் பெற்றார்கள். மேல் அறையில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தார்கள். முதல் நூற்றாண்டின் இறுதியில் ரோம ராஜ்யத்தில் 10 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சரித்திரத்தில் வாசிக்கிறோம். எப்படி யோசித்து பார்த்தாலும் சரி, இது அதிவேக வளர்ச்சி. இது அதிவேக வளர்ச்சி. இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது அதிவேக வளர்ச்சி. இன்னைக்கு யோசித்து பாருங்க, கடந்த ஒரு 10 வருஷத்தை நீங்க திருப்பி பாருங்க, அல்லது ஒரு 5 வருஷத்தை திருப்பி பாருங்க, நம்மளுடைய திருச்சபையில என்ன வளர்ச்சி வந்திருக்குது, என்ன வளர்ச்சி நம்ம அடைந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க. இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஆதி அப்போஸ்தல திருச்சபையில இருந்த வளர்ச்சி நம்ம கிட்ட இருந்துச்சா, அல்லது நம்முடைய திருச்சபை கீழ் நோக்கி போயிட்டு இருக்குதா அப்படின்னு யோசித்து பாருங்க. இருந்தவங்களே இருக்கிறோம். நமக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஏதோ ஒரு திருமணம் நடந்தா ஏதோ ஒரு ஞானஸ்நானம் வருது. இப்படிதான் நம்முடைய திருச்சபையில போயிட்டு இருக்குது. ஆனா ஆதி அப்போஸ்தல திருச்சபையில அது அப்படி இல்லை. எண்ணி கூட யோசிக்க முடியாத ஒரு வளர்ச்சி. எப்படி பார்த்தாலும் வேகமான வளர்ச்சி. 3000ங்கிறாங்க, 5000ங்கிறாங்க ஞானஸ்நானம். எப்படி இது நடந்துச்சு? இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த கேள்வியோடு நான் அப்போஸ்தல புத்தகத்தை திருப்ப ஆரம்பிச்சேன். அதில் வாசிக்கும் போது இந்த வசனங்களை நான் இப்போ வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணிதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்போஸ்தலர் 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்போஸ்தலர் 6:6. அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போஸ்தலர் 8:16. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 12:12. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி. அப்போஸ்தலர் 20:36. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரும் கூட ஜெபம் பண்ணினான். அப்போஸ்தலர் 21:5. அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்படுகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை
வழி விட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். இப்போ இவ்வளோ வசனம் வாசித்தேன்ல, இந்த வசனத்தில் 2 காரியம் பொதுவான காரியமாக இருக்குது. 2 பொதுவான காரியம் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2 பொதுவான காரியம் இருக்குது. அது என்னது? ஒன்று ஜெபம், இன்னொன்று யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்களா? அவர்களோடு இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அநேகர், இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் வாசிக்க முடியும். இப்ப வாசிச்ச எந்த வசனத்திலையும் அவன் ஜெபித்தான், இவன் ஜெபித்தான் இல்ல, அவர்கள் ஜெபித்தார்கள், இவர்கள் ஜெபித்தார்கள், அநேகர் கூடி ஜெபித்தார்கள் அப்படிங்கிறத தான் வாசிக்க முடியும். சரி, இப்ப சொல்லுங்க, ஆதி அப்போஸ்தல திருச்சபையில அந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? கூட்டு ஜெபம். கூட்டு ஜெபம் திருச்சபையின் எழுப்புதலுக்கு உதவியாக இருக்கும். திருச்சபையின் எழுப்புதலுக்கு உதவியாக இருக்கிறோம். அப்ப ஏன் நம்ம திருச்சபையில இன்னும் அந்த எழுப்புதல் வரல? ஏன் வரல? நம்ம கூடி ஜெபிக்கிறது இல்ல. நமக்கு ஆசை இருக்குது, நம்முடைய திருச்சபையில விசுவாசிகள் பொங்கி வழியணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, நிறைய பேர் வரணுங்கிற ஆசை இருக்குது. ஆனா ஜெபம் மட்டும் பண்ண மாட்டோம். ஆனா ஆசை நிறைய இருக்குது, ஆனா அந்த ஆசைக்காக நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். இன்று நம்முடைய திருச்சபைகளில் விசுவாசிகள் ஒன்றிணைந்து ஒன்றுபட்டு ஜெபிக்க நேரம் ஒதுக்காததின் விளைவு என்ன தெரியுமா? நேரம் ஒதுக்காததின் விளைவு என்ன? திருச்சபையிலையும் எழுப்புதல் இல்லை, நம்முடைய குடும்பங்களிலும் எழுப்புதல் இல்லை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எழுப்புதல் இல்லை. எழுப்புதலை தேட வேண்டியதா இருக்குது. எங்க அந்த எழுப்புதல் அப்படின்னு தேட வேண்டியதா இருக்குது. காரணம் ஜெபம் இல்லை. போதகர் டோரே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் ஒரு எழுப்புதல் பிரசங்கியார். 1903 1905 வரைக்கும் இங்கிலாந்தில் இவர் ஊழியம் செய்தார். 1906 1907 வரைக்கும் வட அமெரிக்காவில் எழுப்புதல் கூட்டங்களை இவர் நடத்தினார். இவர் ஒரு சில காரியங்களை சொன்னார். அவர் என்ன சொன்னாருங்கிறத நான் இப்போ வாசிக்கிறேன், சரியா? அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜெபம் பண்ண நமக்கு நேரம் இல்லை, எனவே வல்லமையை பெறவும் நமக்கு சமயம் கிடைப்பது இல்லை. புரியுதுங்களா? நமக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, அதனால நமக்கு வல்லமையும் கிடைக்கிறது இல்லை. நாம் பெரிய பெரிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் மிக குறைவாகவே சாதிக்கிறோம். எவ்வளவு உண்மை இது? பெரிய பெரிய முயற்சிகளை நம்ம மேற்கொள்றோம், ஆனா மிக குறைவாகவே சாதிக்கிறோம். ஏராளமான ஆராதனைகளை நடத்துகிறோம், சொற்ப அளவு ஆத்துமாக்களையே ஆதாயம் செய்கிறோம். கடுமையாக உழைக்கிறோம், குறைவாகவே அறுக்கிறோம். காரணம் நம்மளோட கூட்டு ஜெபம் இல்லை, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது இல்லை. அப்படியே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்படின்னு 4 பேர் கூடினாலும் அங்க 4 பேர் இருக்கிறோம், ஆனா இருதயத்துல தூரமா போயிடுறோம். அப்புறம் எங்க இருந்து எழுப்புதல் வரும்? 4 பேர் கூடினாலும் நம்ம இருதயத்தின் வழியாக தூரமா தானே இருக்கிறோம். அப்புறம் எங்க இருந்து எழுப்புதல் வரும்? மேற்கு கென்யால ஒரு தம்பதியர் இருந்தாங்க. அவர் பேரு பிலிப், அவருடைய மனைவி பேரு ரோனோ. பிலிப் ரோனோ அப்படின்னு ஒரு தம்பதியர். இவங்க 2011 ஆண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஜெப குழுவை ஆரம்பித்தாங்க. ஒரு சிறிய ஜெப குழுவை அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. 2014 வருஷத்துல அது என்ன ஆச்சு அப்படின்னா, ரோனோ அப்படிங்கிற அவருடைய மனைவி 2வது ஒரு சிறிய குழுவை அவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த குழுல 50 பேர்ல இருந்த அந்த குழு இப்ப 150ஆக மாறிடுச்சு. 2011 50 இருந்தது, இப்ப 2014 150 பேராக மாறினாங்க.
ஜனவரி மாதம் 2015 ஆண்டில் 10 நாள் ஜெப கூடுகையை அவர்கள் நடத்தினாங்க. 10 நாள் ஜெப கூட்டத்தை நடத்தினாங்க. இது ஜனவரி 2015. மே மாதம் 2015 400 பேர் ஆனாங்க. 150 இருந்து 400 பேராக அவர்கள் மாறினார்கள். பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 400 பேர்ல 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 12 வேறு திருச்சபையை சேர்ந்த ஊழியக்காரர்களை இந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. 2 விசுவாசிகள் செஞ்ச வேலை. 2 விசுவாசிகள் செஞ்ச வேலை வேறு டினாமினேஷனை சேர்ந்த மற்ற டினாமினேஷனை சேர்ந்த 12 ஊழியக்காரர்களை இங்கே அழைத்து வராங்க. இந்த 12 பாஸ்டர்ஸும் பார்த்தாங்க, இங்க சத்தியம் அழகா சொல்லித்தராங்களே, இவங்க நல்லா ஜெபம் பண்றாங்களே அப்படின்னு பார்த்து அந்த சத்தியத்தினால் ஈர்க்கப்படுறாங்க. 2016 16 ஊழியக்காரர்கள், வேறு டினாமினேஷனை சேர்ந்த 16 ஊழியக்காரர்கள் 2016 ஞானஸ்நானம் எடுத்தாங்களாம். இன்னைக்கு தேதியில அங்க 400 விசுவாசிகள் இருக்கிறாங்க. 100 வேறு டினாமினேஷன் செய்த 100 ஊழியக்காரர்கள் ஞானஸ்நானம் எடுத்து அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்களாம். கூட்டு ஜெபத்தினால என்ன பண்ண முடியும்? கூட்டு ஜெபத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? திருச்சபையில் எழுப்புதல் உண்டாகும். திருச்சபையில் எழுப்புதல் உண்டாகும். கூட்டு ஜெபம் திருச்சபையில் எழுப்புதலை தரும். கூட்டு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தரும் அப்படின்னு 2 பாடங்களை படிச்சிருக்கிறோம். கடைசியாக மூன்றாவது பாடம் கூட்டு ஜெபத்தின் ஆசீர்வாதம் என்ன? கூட்டு ஜெபத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? மூன்றாவது பாடம், கூட்டு ஜெபம் ஒற்றுமையை வலுப்படுத்தும். கூட்டு ஜெபம் ஒற்றுமையை வலுப்படுத்தும். ஜெபத்தை பற்றி நற்செய்தி புத்தகங்கள்ல 37 வசனம் இருக்குது அப்படின்னா அதுல 33 வசனம் என்ன தெரியுமா சொல்லும்? ஆண்டவர் எதை தெரியுமா சொல்றாரு? 33 இடத்துல கூட்டு ஜெபத்தை பத்தி தான் ஆண்டவர் வலியுறுத்துறார். கூட்டு ஜெபத்தை குறித்து தான் ஆண்டவர் வலியுறுத்துறார். உதாரணமா மத்தேயு 7:7 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆங்கிலத்தில் யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் தமிழ் வேதத்தில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். உங்களுக்கு உங்களுக்கு இங்கே சிங்குலர் இல்லை, ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கத பார்க்க முடியும். பன்மையில் இங்கே சொல்றாரு உங்களுக்கு. அப்படி என்ன சொல்ல வர்றாரு? கூட்டு ஜெபம் அவசியம். இந்த இன்னொரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். இது யாருக்கு சொன்னது? சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கூட்டு ஜெபத்தை பத்தி தான் இங்கேயும் சொல்றாரு. நீங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க, ஒன்றிணைந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஒருமனப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தராரு. யோசித்து பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கூட்டு ஜெபத்தை வலியுறுத்துறாரு, கூட்டு ஜெபத்தினுடைய அவசியத்தை அறிந்திருக்கிறார் அப்படின்னா நமக்கு கூட்டு ஜெபம் அவசியமா இல்லையா? அவசியமா இல்லையா? சீசர்களை கூப்பிட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு அப்படின்னா நமக்கு கூட்டு ஜெபம் அவசியமா இல்லையா? எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. எவ்வளவு அவசியம் அது? ஆக்சிஜனை எடுத்துக்கோங்க. ஆக்சிஜன் நம்முடைய உடலுக்கு இன்றியமையாதது, அப்படிதானே? நம்முடைய உடலுக்கு இன்றியமையாதது. ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்ன செய்யும்? நிரந்தர மூளை சாவை தரும். உடனே நம்ம சாக தான் வேணும், உடனே அடுத்த கொஞ்ச நேரத்தில் மரித்து போகணும். யோசித்து பாருங்களேன், நுரையீரல் நம்முடைய ஆக்சிஜனை எடுத்துக்குது, ஆனால் வெளியில கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? மரிக்க தான் வேண்டும், அப்படித்தானே? மரிக்க தான் வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அவர் தலையாக இருக்கிறார், நாம அவருக்கு அவயங்களாக இருக்கிறோம், சரீரங்களாக இருக்கிறோம். நம்முடைய சரீரங்களுக்கு ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியமோ அதே போல தலையாகிய கிறிஸ்துவுக்கு அவயங்களாக இருக்கிற நமக்கு ஜெபம்
முக்கியம், ஜெபம் முக்கியம். இந்த தலை, இந்த சரீரம், இதெல்லாம் ஒன்றுபட்டு இருந்தால் மட்டுமே, ஒன்று இணைந்து இருந்தால் மட்டுமே ஊழியத்தை சிறப்பாக நாம் செய்ய முடியும். ஒருவேளை இப்படி யோசித்து பாருங்களேன், நான் மட்டும் தனியாக போய் ஊழியத்தை செய்கிறேன், நான் மட்டும் தனியாக போய் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு போனால் என்னாகும்? என்னாகும்? தனியாக ஜெபம் பண்ணலாம், ஆனால் அவர் தலையாக இருக்கும்போது அவைங்களெல்லாம் அவருக்கு கீழே ஒன்றாக வேலை செய்யும் போது தான் அது வல்லமையாக இருக்கும். அது வல்லமையாக இருக்கும். யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் ஏன் குடும்ப ஜெபத்தை கொடுத்தாரு? ஏன் குடும்ப ஜெபத்தை கொடுத்தாரு ஆண்டவர்? அந்த குடும்ப ஜெபம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு முக்கியமானது. கணவனும் மனைவியும் காலையில் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டை எதுக்குள்ளே தீந்துடணும்? எப்போ தீந்துடணும்? அவங்க படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சண்டை சரியாக இருக்கணும், அப்படி தானே? அந்த சண்டை எப்படி சரியாகும்? அதுக்கு தான் குடும்ப ஜெபம். 2 பேரும் உட்காரணும், 2 பேரும் பாட்டு பாடணும், 2 பேரும் சேர்ந்து வாசிக்கணும், 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அந்த சண்டையெல்லாம் சரியாக போயிடும். ஆண்டவர் நம்முடைய ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்காக இந்த கூட்டு ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நான் மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபம் செய்யும் போது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? நான் மற்றவர்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்பிக்கையை அது வளர செய்யும். கூட்டு ஜெபம் நம்பிக்கையை வளர செய்யும். கூட்டு ஜெபம் சுயத்தை சாகடிக்கும். கூட்டு ஜெபம் நட்புறவை ஏற்படுத்தும். கூட்டு ஜெபம் வாழ்வை மற்றவர்களுக்கு கொடுக்க உதவும். கூட்டு ஜெபம் புதிய சமூகத்தை உருவாக்கும். இவ்வளோ இருக்குது. கூட்டு ஜெபம் நம்முடைய ஒற்றுமையை வலுப்படுத்தும். இளஞ்சோட்டமையார் எழுதுறாங்க, இன் யூனிட்டி தேர் இஸ் ஸ்ட்ரென்த், இன் டிவிஷன் தேர் இஸ் வீக்னஸ். நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்முடைய பலன். அதே நேரம் நம்ம குரூப் சேர்ந்துக்கிட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய திருச்சபைக்கு பலவீனம். அது பலவீனம். The closer our union with Christ, the closer will be our union with one another. நம்ம தேவனோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அவ்வளவு நெருக்கமாக நாம் மற்றவர்களோடும் இருப்போம். நான் என்னுடைய சக மனிதரை நான் எப்படி நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுல பார்த்து எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். நான் சக மனிதனை நேசிக்காம நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். அதை நம்பாதீங்க, அதை நம்பாதீங்க. நான் எப்படி மற்றவனை நேசிக்கிறேனோ அப்படிதான் நான் ஆண்டவரையும் நேசிப்பேன். In unity there is a life, a power that can be obtained in no other way அப்படின்னு எழுதிட்டாமே எழுதுறாங்க. அந்த ஒற்றுமையில ஜீவன் உண்டு, அந்த ஒற்றுமையில பலன் உண்டு. அது வேற எங்கிருந்து நமக்கு கிடைக்காது, ஒற்றுமையில இருந்து மட்டும்தான் கிடைக்கும். நம்முடைய திருச்சபை ஒற்றுமை வலுப்படணும் அப்படின்னா, நம்முடைய திருச்சபையின் ஒற்றுமை வலுப்பெறணும் அப்படின்னா கூட்டு ஜெபம் அவசியம். கூட்டு ஜெபம் அவசியம். அப்போஸ்தலர்கள் வாசிக்கும் போது இங்க ஒரு திருச்சபை விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஒற்றுமையை பார்க்கும்போது ஐயோ எப்படிப்பட்ட ஒற்றுமை அது! ஏரோது ராஜா எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கிறாரு. பேதுருவையும் பிடிச்சி சிறைச்சாலையில போட்டுட்டாரு. அவனையும் எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு ஏரோது ராஜா வகை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த பேதுருக்காக அவருடைய விசுவாசிகள் என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்ப தேவதூதன் வாராரு. தேவதூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்பி அவருடைய கையில காலில் இருந்த விலங்கெல்லாம் அவிழ்த்து விட்டு கதவை திறந்து விட்டு அவரை வெளியில கூட்டிட்டு வாராரு. பேதுருக்கு ஒண்ணுமே புரியலை. இது கனவா, இது நினைவா, ஒண்ணுமே புரியலை. வெளியில வந்த பிறகுதான் அவர் உணர்றாரு, ஆமா இது நிஜம்தான், நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு மார்க் அவருடைய வீட்டுக்கு போறாரு. போய் கதவு தட்டுறாரு.
கதவை திறங்கய்யா, நான் ஜெயிலேருந்து வந்திருக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாரு. அங்கே கதவை திறந்தா அவர் பார்த்தது என்ன? அவர் என்னத்தை பார்த்தாரு? என்ன பார்த்தாரு? அவருக்காக அவருடைய விசுவாசிகள் கூடி இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இன்னொரு அழகான ஒரு பாடம், கூடி இருந்து ஜெபம் பண்ணும்போது பரலோகத்திலேருந்து யாரை ஆண்டவர் அனுப்பிவிட்டாரு? யார் அனுப்பிவிட்டாரு? தூதனை அனுப்பிவிட்ட அனுபவத்தையும் இங்க வாசிக்கிறோம். நம்ம கூடி ஜெபிக்கும் போது பரலோகம் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தூதனையும் உதவிக்கு அனுப்பும் அப்படிங்கிறத இந்த அனுபவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பேதுருக்காக திருச்சபை விசுவாசிகள் ஊக்கமாக ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை ஊழியருக்காக நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்களேன். எதுல நம்ம ஒற்றுமையை காமிக்கிறோம்? எதுல ஒற்றுமையை காமிக்கிறோம்? எதுல ஒற்றுமையை காமிக்கிறோம்? பாஸ்டரை எப்படியா மாத்தி விடணும் அப்படின்னு யோசிச்சிட்டோம் அப்படின்னா எப்ப எங்க இருந்து இந்த ஒற்றுமை வரும் அப்படின்னு தெரியாது. சண்டை போட்டவங்க கூட சேர்ந்து ஐயோ நம்ம எதுல ஒற்றுமையை காமிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. நம்முடைய ஒற்றுமை வலுப்பெறணும் அப்படின்னா கூட்டு ஜெபம் அவசியம். கூட்டு ஜெபம் அவசியம். இப்ப சொல்லுங்க, உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருந்திருக்க வேண்டும்? எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்திருக்க வேண்டும்? இப்பொழுது எப்படி இருக்கிறது? உங்கள் ஜெப வாழ்க்கை எவ்வளவு முன்னேறி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்ச்சியை அடைந்து உள்ளதா? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. உங்கள் ஜெப வாழ்க்கை எவ்வளவு முன்னேறி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்ச்சியை அடைந்திருக்கிறதா? ஜெபத்தில் அதிக நேரம் செலவிட நீங்கள் ஏன் முயலக்கூடாது? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்களே பதில் எழுதிக்கோங்க. ஏனென்றால் கூட்டு ஜெபம் அவ்வளவு முக்கியம், அவ்வளவு அவசியம். சரி, 3 பாடம் படித்தோம். என்னெல்லாம் படித்தோம்? கூட்டு ஜெபத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? கூட்டு ஜெபத்தில் இருக்கிற வல்லமை என்ன? 3 பாடம் தான் படித்தோம். முதலாவது கூட்டு ஜெபம் வெற்றியை தரும். இரண்டாவது கூட்டு ஜெபம் திருச்சபையில் எழுப்புதலை தரும். மூன்றாவது கூட்டு ஜெபம் ஒற்றுமையை வலுப்படுத்தும். எப்படி பேதுருக்காக திருச்சபை விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஜெபித்தார்களோ அந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாக மாறட்டும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.